உலக வரலாற்றில் காலடியிலே தோன்றிய கருணைக்கடல் காருண்யமூர்த்தி ஆதிசங்கர பகவத்பாதா ஆரியாம்பிகை சிவகுரு பெற்றெடுத்த சீர்மிகு செல்வர். இளம் வயதில் துறவி போனவர். தாய் பொறுக்க முடியவில்லை. அம்மா, நான் துறவி போனாலும் எங்கிருந்தாலும் அந்திம காரியத்தை நான் தான் உன் உடலிலிருந்து உயிர் பிரிகின்ற போது செய்வேன் என்று சொன்ன அந்த பச்சிலம் குழந்தை பாலசன்யாசி புறப்பட்டு விட்டார். சிருங்கேரியில் இருக்கின்றார். தாய் காலடியிலே இருக்கின்றார். காலச்சக்கரம் ஓடுகிறது. தாயார் உயிர் பிரியப் போகின்றது. எங்கிருந்தோ ஞானத்தால் தெரிந்து கொண்ட ஆதிசங்கர பகவத்பாதா இல்லம் நோக்கி வருகின்றார். உள்ளமெல்லாம் நிறைந்த கூட்டம். துறவு காவி உடுத்தி கமண்டலம் எடுத்தவருக்கு பந்தபாசம் உண்டா என்று ஊர் சிரிக்கிறது. எதையும் கவலைப்படவில்லை. தண்ணீரை கிழிக்கும் கப்பலைப் போல கிழித்து கொண்டு போனார். காரணம், காவி உயர்ந்தது. காவியை விட உத்திராட்சம் உயர்ந்தது. உத்திராட்சத்தை விட கமண்டலம் உயர்ந்தது. கமண்டலத்தை விட தண்டம் உயர்ந்தது. இவை எல்லாவற்றையும் விட தாயின் அன்பு பரிசுத்தமானது, பவித்திரமானது என்பதை இந்த மண்ணுக்கு காட்ட தாயாரை மடியில் போட்டு வருடி விடுகின்றார். உயிர் பிரிகின்றது. கொள்ளை பக்கத்திலே அனலாக தீமூட்டி அக்னிக்கு ஆகுதி பொருளாக தாயை கொடுத்து பூர்ணா நதிக்கரையில் நீராடி ஒரு வெள்ளை பேப்பரில் 5 பாடல்கள் எழுதினார். அதற்கு பெயர் மாத்ருகா பஞ்சகம். பஞ்சுன்னா 5.